So hi friends, இன்னைக்கு வந்துட்டு மெயின்ஸ் லெவல் அரித்மெட்டிக் क्वेश्चंस பார்த்தோம். RRB கிளர்க் வருது இல்லையா, ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஷாப்கீப்பர்ட்ட ஜீன் ஷர்ட் ரெண்டு ஐட்டம் இருக்கு. ஸோ ஜீன் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட் வந்து ஜீனோட 60% மோர். ஸோ எம்பி ரேஷியோ சொல்லிட்டாங்க ரெண்டுக்கும். ஸோ ஜீன் ஷர்ட் ரெண்டு இருக்கு. ஷர்ட்டோட எம்பி வந்து ஜீனோட எம்பியோட 60% மோர்னு சொல்றாங்க. ஸோ ஜீனோட எம்பி 100 எடுத்தீங்கன்னா ஷர்ட்டோட எம்பி வந்து 116 இருக்கும். ரேஷியோ வந்து என்ன ஒரு 5:8. ஓகேவா, இந்த ரேஷியோ தனியாக வச்சுங்க. அதை வந்து நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து நான் எந்த டைப்பில் சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா, ரேஷியோ ப்ரப்போசல் வந்து நான் ஒரு தேர்ட் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அதை வந்துட்டு சொல்லியிருப்பேன். ரெண்டு ரேஷியோ கொடுத்துருப்பாங்க, அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரிலேஷனும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி ரெண்டு ரேஷியோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம டிஃப்ரென்ஸும் அடிஷனும் பார்க்க முடியும்னு சொல்லியிருப்பேன் அந்த மாடலில். ஸோ அதே மாடல் தான் நான் மறுபடியும் சொல்கிறேன். அந்த மாடலோட அப்ளிகேஷன் வந்து ரொம்ப நிறையா, எல்லா டாப்பிக்கையும் அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தான் அதை தனி வீடியோவாக போட்டேன், தேர்ட் வீடியோ. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க பாரு இந்த கொஸ்டினில், ஜீன்ஸை வந்து 40% டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுறாங்க, அதனால 20% லாஸ் ஆகிடுது அவருக்கு. ஓகேவா, அதே மாதிரி ஷர்ட்டை வந்து 30% டிஸ்கவுண்ட்டில் செல் பண்ணுறாங்க. ஷர்ட்டில் அவருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா 28% ப்ராஃபிட் கிடைக்குது ஷர்ட்டில். ஸோ இண்டிவிஜுவலாக டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு நம்ம என்ன எழுதலாம், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு நீங்கள் என்னென்ன ஃபைண்ட் பண்ண முடியும், எஸ்பியும் எம்பியும் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வச்சு. இதுவே ப்ராஃபிட் பர்சன்டேஜோ இல்லை லாஸ் பர்சன்டேஜோ வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், சிபி எஸ்பி. ஸோ காமனாக மூணு வேல்யூ வருதா, சிபி வருது, எம்பி வருது, செல்லிங் ப்ரைஸும் வருது. ஸோ ஜீனுக்கும் ஷர்ட்டுக்கும் தனித்தனியாக இது மூணுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு சிபி எஸ்பி எம்பி, ஸோ மூணு வேல்யூ நான் எழுத போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஜீன்ஸுக்கு எழுதுறேன். ஜீனை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் சொல்லல, லாஸ் பர்சன்டேஜ் சொல்லிட்டாங்க. 20% லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப சிபி 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 80 இருக்கும். 180 சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா என்ன வரும், 5:4 வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்றாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பாருங்க. ஜீன்ஸோட டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் வந்து 40% டிஸ்கவுண்ட். அப்ப எம்பி 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 60 இருக்கும். ஸோ 60 100 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும், 3:5 வரும். ஸோ இப்போ இந்த மேல இருக்க 4 ஜீனுடைய செல்லிங் பிரைஸ் தான், இந்த கீழே இருக்க 3 ஜீனுடைய செல்லிங் பிரைஸ் தான். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்டா இருக்கா, நம்ம ஒரே செல்லிங் பிரைஸை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேட் பண்ணணும் என்ன பண்ணணும், ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், இல்லைன்னா இந்த 4 3ஆலையும் இந்த 3 4ஆலையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 12 ஈக்குவலா மாறிடும். ஸோ நீங்க மேல இருக்க 4 × 3 பண்றீங்கன்னா இதை மட்டும் பண்ணக்கூடாது, ஏன்னா இது ஒரு ரேஷியோவா இருக்கு. ஸோ இந்த வேல்யூவும் × 3 பண்ணணும். அதே மாதிரி இந்த 3 × 4 பண்றீங்கன்னா இதை மட்டும் பண்ணிடக்கூடாது, இது கூட கம்பைனிங்ல இருக்க அந்த ரேஷியோ அதையும் × 4 பண்ணணும். இப்படி பண்ணி தான் நம்ம ரெண்டு ரேஷியோ மெர்ஜ் பண்ண முடியும். இது வந்து வெரி பேசிக் இது. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பண்ணதுக்கு அப்புறம் சிபி வந்து என்னவா மாறிடும், 15 மாறிடும். செல்லிங் பிரைஸ் வந்து 12 மாறிடும். ஸோ இங்கே கீழே 12 தான். எம்பி வந்து என்ன ஆகும், 5 × 4 20 மாறிடும். ஸோ எம்பி வந்து 20. இப்போ ஜீனுடைய ப்ராசஸ் முடிஞ்சு. அடுத்த ஷர்ட்டுக்கு வாங்க. ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் என்ன சொல்றாங்க, 28% ப்ராஃபிட். அப்போ சிபி 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 128 இருக்கும். 4ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும், 25 32 இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் என்ன சொல்றாங்க, ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் 30% டிஸ்கவுண்ட். அப்போ எம்பி 100 இருந்தா செல்லிங் பிரைஸ் வந்து 70 இருக்கும். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 7:10 வரும். ஸோ 7:10. அகைன் இந்த 32ன்றதும் ஷர்ட்டோட செல்லிங் பிரைஸ் தான், 7ன்றதும் ஷர்ட்டோட செல்லிங் பிரைஸ் தான். ரெண்டும் வேற வேறையா இருக்கு. ஸோ நம்ம ஈக்குவேட் பண்ணுவோம். ஈக்குவேட் பண்ணா என்ன பண்ணுவோம், ஒன்று எல்சிஎம் எடுக்கணும், இல்லையா இந்த 32ஐ × 7 பண்ணணும், இந்த 7ஐ × 32 பண்ணணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா வேல்யூ ஈக்குவல் ஆயிரும். ஸோ மேலே இதை × 7 பண்றாங்க, இதையும் × 7 பண்ண போறீங்க, கீழே இதையும் × 32 பண்ண போறீங்க. இப்போ இப்படி பண்ணாதான் ரேஷியோ வந்து ஒரே ரேஷியோ மெர்ஜ் ஆகும், இந்த ரேஷியோ மாதிரி. ஸோ இப்படி பண்ணதுக்கப்புறம் என்ன வரும், 7 × 25 175 வரும் சிபி. 7 × 32 என்ன வரும், 210 224 வரும் செல்லிங் பிரைஸ். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட் வந்து என்ன வரும், 10 × 32 320 rupees வரும். அதாவது ரேஷியோல சொல்றேன், எக்ஸாக்ட் வேல்யூ இல்ல, ரேஷியோல 320 வருது. ஓகே, இப்போ அந்த கொடுத்துருக்க டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் இல்லை லாஸ் பர்சன்டேஜ் வச்சு இந்த மூணுத்தையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்றோம். இப்போதான் நம்ம இந்த ரேஷியோவை யூஸ் பண்ண போறோம். நமக்கு வந்துட்டு ஜீனோட ரேஷியோவை 5 × 5 பண்ண போறோம், ஷர்ட்டோட ரேஷியோவை × 8 பண்ண போறோம். ஸோ ஜீனோட ரேஷியோ மேலே இருக்கா, அதை × 5 பண்ணிக்கோங்க, கீழே ஷர்ட்டோட ரேஷியோ அதை × 8 பண்ணிக்கோங்க. ஓகேவா, 5:8 ரேஷியோல இருக்கு எம்பி. இதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம், எதையும் கம்பேர் பண்ணியிருக்காங்க பார்க்கணும். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப்
ஜீனையும் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட்டையும் தான் கம்பேர் பண்ணியிருக்காங்க. அது ரெண்டு தான் 5:8 ரேஷியோல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், இந்த மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஷர்ட்டையும் மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஜீனையும் ஈக்குவேட் பண்ணணும். அதே மாதிரி ஈக்குவேட் பண்ண போனோம், ஒன்று எல்சிஎம் எடுக்கணும். அப்படி இல்லையா இந்த 20 இன்ட்டு 16 பண்ணீங்கன்னா 320 ஆயிரும். ஸோ 320 ஈக்குவல் ஆயிரும். அப்போ இந்த மேலே இருக்க ரேஷியோ மட்டும் நீங்க இன்ட்டு 16 பண்ணிக்கங்க போதும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எல்லாம் ஒரே ரேஷியோ ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்க அடிஷனோ சப்ட்ராக்ஷனோ எது வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு ரேஷியோலையும். ஸோ இப்போ வந்துட்டு இதை நீங்க அப்படியே உள்ள கொண்டு போன அவசியம் இல்லை. ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் கேன்சல் ஆகலாம் பாருங்க. ஸோ இது 1 டைம், இது 2 டைம் போதா? அப்போ மேலே வந்து 10 உள்ள கொண்டு வரீங்க, கீழே வந்து 1 உள்ள கொண்டு வரீங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ரேஷியோ என்னவா மாறிடும், 10 உள்ள கொண்டு வந்தீங்கன்னா 150. ஸோ இது வந்து 120, இது வந்து 200. கீழே இருக்க ரேஷியோ அப்படியே தான் இருக்கும், ஏன்னா ஒன்னால தான் மல்டிப்ளை பண்றீங்க. 224. ஸோ இது 320. இப்போ கொஸ்டின் வாங்க, என்ன சொல்றாங்க, ஓவரால் ப்ராஃபிட் சொல்றாங்க. ஸோ நமக்கு ஜீனை பொறுத்த வரைக்கும் லாஸ் தான் வருது. ஸோ லாஸ் எவ்வளவு, -30. ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்பி மைனஸ் சிபி என்ன வருது, இங்கிட்ட ஒரு 25, 24, 49 வருது. ஸோ ஓவரால் ப்ராஃபிட்ன்றப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணணுமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 49 -30. ஸோ 19 யூனிட்ஸ் ஒரு ரேஷியோ ஓவரால் ப்ராஃபிட். இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க, 142.5 ருபீஸ்க்கு ஈக்குவல் சொல்றாங்க. ஸோ 142.5 ருபீஸ். ஸோ நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஜீனுக்கும் சிபி ஆஃப் ஷர்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் ஜீன்றது இந்த 200, சிபி ஆஃப் ஷர்ட் வந்து 175. டிஃபரன்ஸ் என்னது, 25 யூனிட்ஸ். ஸோ நம்ம 25 யூனிட்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 90 யூனிட்ஸ் எவ்வளோனா 1 யூனிட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 145 எத்தனை டைம்ஸ் போகும், 6 டைம்ஸா, 7 டைம்ஸ். சாரி 7 டைம்ஸ்னா 143 ஆகும். ஸோ 6 டைம்ஸ் போச்சுன்னா 114, ரிமைனிங் 28 இருக்கும். ஸோ 6 டைம்ஸ், ரிமைனிங் 28ல 1 டைம் போகும், ரிமைனிங் 95ல 5 டைம்ஸ் போகும். ஸோ 1 யூனிட் 61.5 ருபீஸ்க்கு ஈக்குவல். அப்போ 25 யூனிட்ஸ் எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 25 × 60 1500 வரும். ஸோ 1500, 25 × 1.5 என்ன வரும், 37.5. ஸோ ஆட் பண்ணீங்கன்னா 187.5 வரும். ஸோ 1 டிஜிட் தள்ளி நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ 187.5 ருபீஸ் வரும். ஸோ அவங்க கேட்டிருக்க ஆன்சர் வந்து 187.5 ருபீஸ். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்க, இது வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, ஆன்ஷியல் வந்துட்டு 8000 கடன் வாங்குறாங்க குஷால்கிட்ட இருந்து. வாங்கி அதோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மணியை ஆட் பண்ணி அங்கித்துக்கு அவங்க வந்து 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2 இயர்ஸ்க்கு சிஐல கொடுக்குறாங்க. அவங்க வாங்கினது 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு 2 இயர்ஸ். பட் எக்ஸ்ட்ரா மணியை ஆட் பண்ணி இன்னொரு பர்சன் அங்கிட்ட கொடுக்கறது வந்து 10% கொடுக்குறாங்க, அதுவும் 2 இயர்ஸ் சிஐ தான் ரெண்டுமே. ஓகேவா? இதுல அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, ஆன்சருக்கு வந்து 3410 மோர் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. யாரை விட, குஷாலை விட. ஓகேவா? இப்ப இது ரொம்ப சிம்பிள், தனித்தனியா ரெண்டையும் எழுதி டிஃபரன்ஸ் எடுத்தீங்கனாலே போதும். ஸோ 2% யாரு, ஃபர்ஸ்ட் குஷால் லென் பண்றாரு, அதோட எக்ஸ்ட்ரா மணியை ஆட் பண்ணி ஆன்சல் வந்து லென் பண்றாங்க. ஸோ 2% தான் நம்ம இங்க வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ கேன்ற ஒரு பர்சன், ஆன்சல் ஏன்ற இன்னொரு பர்சன். கே வந்து எவ்வளவு லென் பண்றாரு, 8000. இவங்க வந்து எவ்வளவு லென் பண்றாங்க, 8000 பிளஸ் சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஸோ அதை எக்ஸ்னே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இவங்களுக்கு கிடைக்கிற, குஷாலுக்கு கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கும். ஸோ குஷால் வந்து இவருக்கு 20% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 2 இயர்ஸ்க்கு சிஐல கொடுக்குறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த வேல்யூலாம் நீங்க மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும் கண்டிப்பா, வேற வழியே கிடையாது. ஸோ 20% ஃபார் 2 இயர்ஸ்னா ஆட்டோமேட்டிக்கா 44% மைண்ட்ல வரணும். ஸோ 8000ல 44% என்ன கிடைக்கும் இவருக்கு. ஸோ பர்சன்டேஜ் இண்டிவிஜுவலா கேன்சல் ஆகி 80 × 44 3200, 320, 3520 ரூபாய் கிடைக்கும் இவருக்கு. ஸோ நம்மகிட்ட என்ன சொல்றாங்க, இந்த குஷாலோட இன்ட்ரெஸ்ட்டை விட 3410 அதிகமா ஆன்சலுக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சலுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்னவா இருக்கும், இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 0369 இருக்குமா. ஸோ 6930 இன்ட்ரெஸ்டா கிடைக்குது ஆன்சலுக்கு. ஆன்சல் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்துருக்காங்க, 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். அகைன் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் வேல்யூ, நீங்களாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். 10% ஃபார் 2 இயர்ஸ்னா சிஐ வந்து 21% கிடைக்கும். ஸோ 21%ஓட வேல்யூ தான் 6930. அப்போ 100% ஆன்சல் வந்து அந்த அங்கித்துக்கு கொடுத்த டோட்டல் பிரின்சிபலோட வேல்யூ என்ன வரும், இதை 21 கேன்சல் பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் போகும், ரிமைனிங் 63 3 டைம்ஸ். ஸோ 313 வரும் 1%. 100% வந்து 33,000 வரும். பட் இவங்க வாங்கினது எவ்வளவு, 8000 தான் வாங்கினாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எவ்வளவு ஆட் பண்ணியிருக்காங்க,
33 minus 33k minus 8k 25k வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்காங்க. சோ இதான் क्वेश्चन ஆன்சர். ஆப்ஷன் டி தான் கரெக்ட். சோ தேர்ட் क्वेश्चन வந்துட்டு ஒரு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல ட்ரெயின் ரிலேட்டட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா ட்ரெயின் A traveling at 108 kmph. சோ யூனிட் ரொம்ப முக்கியம். எல்லாமே ஒரே யூனிட்டா இருக்கான்னு பாத்துக்கங்க. அப்படி இல்லனா எல்லாத்தையும் ஒரே யூனிட்டா கன்வர்ட் பண்ணிங்க. நீங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஸ்பீட kmph கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர்ல சொல்லிருப்பாங்க. அப்ப நீங்க மீட்டரை கிலோமீட்டரா மாத்தணும். அப்படி இல்லனா ஸ்பீட மீட்டர் per செகண்ட் கன்வர்ட் பண்ணீங்க. சோ யூனிட் 1 இருக்கணும் மீட்டர் அந்த டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பொறுத்த வரைக்கும். அடுத்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ட்ரெயின் A கிராசஸ் ட்ரெயின் B. அந்த ட்ரெயின் B ஓட லென்த் வந்து A விட 40 மீட்டர் அதிகம் சொல்றாங்க. சோ லென்த்தை பத்தி சொல்லிட்டாங்க. x A ஓட லென்த் வந்து x ன்னு எடுத்தீங்கன்னா B ஓட லென்த் வந்து x + 40 ஆ இருக்கும். இது வந்து லென்த் ஓகேவா. ஸ்பீட் வந்து என்ன சொல்றாங்க A வந்து 108 kmph, B ஓட ஸ்பீட் 90 kmph கொடுத்துட்டாங்க. இத மீட்டர் per செகண்டா மாத்துனீங்கன்னா * 5/18 பண்ணிக்கங்க. சோ ரெண்டு சைடு * 5/18 பண்ணீங்கன்னா இது வந்து 13 வரும். இது 25 மீட்டர் per செகண்ட் வரும். சோ யூனிட் எழுதிக்கலாம் ஓகேவா. 25 மீட்டர் per செகண்ட். ஓகே அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க ட்ரெயின் A கிராசஸ் ட்ரெயின் B இன் ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. ஆப்போசிட் டைரக்ஷனா உங்களுக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் என்ன வரும் ரெண்டு ஸ்பீடையும் ஆட் பண்ணிக்குவோம். சேம் டைரக்ஷனா மைனஸ் பண்ணுவோம். பிகர் மைனஸ் ஸ்மாலர். சோ இங்க வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனால இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும் 55 மீட்டர் per செகண்ட் இருக்கும் ரிலேட்டிவ் ஸ்பீட். சோ இதோட டைம் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரெயின் A ஓட லென்த் பிளஸ் ட்ரெயின் B ஓட லென்த் கிடைச்சிரும். டைம் வந்து என்ன சொல்றாங்க எவ்வளவு டைம்ல அந்த ட்ரெயின் A ட்ரெயின் B கிராஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க 14 செகண்ட்ஸ்ல. சோ இந்த ஸ்பீட் இன்டு அந்த 14 பண்ணீங்கன்னா ட்ரெயின் A பிளஸ் B ஓட லென்த் கிடைச்சிரும். x + 40 2x + 14 கிடைக்கும். சோ இங்க வந்து 717 வருமா. சோ இந்த 40 எங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா 713 வரும். சோ x ஓட வேல்யூ வந்து 730/2 என்ன வரும் 365 மீட்டர் வரும் x ஓட வேல்யூ. சோ இது வந்து A ஓட வேல்யூ A ஓட லென்த். B ஓட லென்த் வந்து இதோட 40 மீட்டர் அதிகமா. சோ 405 மீட்டர் இருக்கும் B ஓட லென்த். அகைன் அடுத்து என்ன சொல்றாங்க ட்ரெயின் B வந்து ஒரு பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு போலையோ மேனையோ கிராஸ் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல ட்ரெயினோட லென்த் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த ட்ரெயினோட லென்த்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த போலோட லென்த்தோ இல்ல ஒரு மேனோட லென்த்தோ ரொம்ப ரொம்ப கம்மி. சோ அதனால அது நெக்லிஜிபிள். சோ அதை கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இதுவே ஒரு ட்ரெயின் வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு டேர்னலையோ இல்ல ஒரு இன்னொரு ட்ரெயினையோ இன்னொரு பிளாட்ஃபார்மையோ கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல எக்ஸ்ட்ராவா அந்த ஆப்ஜெக்டோட லென்த் உங்களுக்கு ஆட் ஆகும். சோ இந்த இடத்துல ட்ரெயின் B வந்து பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணுது. அப்ப ட்ரெயின் B ஓட ஸ்பீட் இன்டு அந்த பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ண எடுக்கிற டைம் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதோட லென்த் கிடைக்கும் B ஓட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் ரெண்டுமே கிடைக்கும். சோ B ஓட ஸ்பீட் நமக்கு தெரியும் 25. அது அந்த பிளாட்ஃபார்ம் கிராஸ் பண்ண எடுக்கிற டைம் வந்து 24 செகண்ட்ஸ். சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 600. இந்த 600ல என்னென்ன லென்த் எல்லாம் இருக்கு ட்ரெயின் B ஓட லென்த் 405 பார்த்துட்டோம். பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த் PF ஈக்குவல் டு 600. சோ பிளாட்ஃபார்மோட லென்த் மட்டும் என்ன வரும் 195 மீட்டர் வரும். அப்புறம் என்ன क्वेश्चन நம்ம என்ன கேக்குறாங்க இந்த பிளாட்ஃபார்மை ட்ரெயின் A வந்து எவ்வளவு டைத்துல கிராஸ் பண்ணனும் கேக்குறாங்க. சோ அகைன் ட்ரெயின் A பிளாட்ஃபார்மை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு டோட்டல் லென்த் என்ன வரும் ட்ரெயின் A ஓட லென்த் பிளஸ் பிளாட்ஃபார்மோட லென்த். ட்ரெயின் A ஓட லென்த் 365 பிளாட்ஃபார்மோட லென்த் வந்து 195 ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 516 வருமா. சோ டோட்டல் லென்த் 560 மீட்டர் கிடைச்சிருச்சு. டிவைடட் பை A ஓட ஸ்பீட் A தான் கிராஸ் பண்ணுது. A ஓட ஸ்பீட் என்னது 30. இது பண்ணீங்கன்னா எவ்வளவு டைம் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ 0 கேன்சல் ஆகி 56/3 மீட்டர் செகண்ட்ஸ்ல இருக்கும் ஏன்னா டைம்ல. சோ இதுதான் இந்த क्वेश्चनோட ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். சோ அடுத்த क्वेश्चन வந்து ஒரு டைம் அண்ட் ஒர்க் டாபிக். என்ன சொல்றாங்க பாருங்க A alone can finish the work in 18 days. Efficiency of B and C வந்து A யோட 15% and 18% more. ஓகேவா. சோ எஃபிஷியன்சி ரேஷியோ நமக்கு சொல்லிட்டாங்க டைரக்டா A B C 3%. A ஓட எஃபிஷியன்சி 100 இருந்தா B ஓட எஃபிஷியன்சி 150 இருக்கும். ஏன்னா 50% மோர்னு சொல்றாங்க. C ஓட எஃபிஷியன்சி 80% மோர் சொல்றாங்க. சோ 118 இருக்கும். இது வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. இத கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும் 10 15 18. சோ இதுதான் வந்து எஃபிஷியன்சி ரேஷியோ. டோட்டல் வர்க்னா என்ன வரும் நமக்கு எஃபிஷியன்சி இன்டு டைம் வருமா. A வந்து எவ்வளவு டைம்ல முடிக்கறாங்க 18 டேஸ்ல வர்க் முடிக்கறாங்க. சோ A ஓட எஃபிஷியன்சி இருக்கு A எடுத்துக்கிற டைம் இருக்கு. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இந்த கேஸ்ல டோட்டல் வர்க் கிடைச்சிரும். சோ 10 × 18 டோட்டல் வர்க் வந்து 180. ஓகேவா. அடுத்து என்ன பண்றாங்க இந்த 180ல 7/9 வர்க்க A வும் C யும் கம்ப்ளீட் பண்றாங்க. இதுல 7/9 என்ன வரும் 180ல 7/9 கேன்சல் பண்ணா 20 140 வருமா. சோ இந்த 140ய A வும் C யும் மட்டும் கம்ப்ளீட் பண்றாங்க. சோ டோட்டல் வர்க் டிவைடட் பை A + C யோட எஃபிஷியன்சி என்ன வரும் 10 + 18 28 ன்னு வரும்.
ஸோ டைம் வந்து என்னது 5 hours. ஸோ 5 hours இல்லை 5 days என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு வந்து டேஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ 5 daysல வந்து ஏஎம்சியும் இந்த 7 9th ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க 5 days. ரிமைனிங் ஒர்க்கை பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறது. ஸோ ரிமைனிங் ஒர்க் என்னது 140 180 180 140 கொடுத்தா ரிமைனிங் 40 மட்டும் இருக்கா. ஸோ இந்த 40யை பி மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பியோட எஃபிஷியன்சி 15. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 8/3 days வருமா. நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டோட்டல் டேஸ் எவ்வளோ ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 5 days, அப்புறம் ஒரு 8/3 days, ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 23/3 days வருமா. ஸோ இதான் இந்த கொஸ்டினோட ஆன்சர் ஆப்ஷன். ஸோ மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்லியிருக்காங்க ஆப்ஷனில். அப்போ 7 times 4/23 ரிமைனிங் 2/3. ஸோ 7 2/3 days. ஆப்ஷன் இ தான் கரெக்ட். ஓகே, 7 2/3 days. ஆக்சுவலாக கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்குன்னு பாக்காதீங்க. கிளர்க் மெயின்ஸ், ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ்லாம் இந்த லெவல்ல தான் இருக்கும். பட் என்ன அப்படின்னா இப்பெல்லாம் எப்படி கேட்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆப்ஷன் வந்து போற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும், எல்லாமே ஆப்ஷன்ல இருந்து போனா ஈஸியா முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல போக யோசிக்காதீங்க, வேற வழியே இல்லைன்னா டக்குன்னு ஆப்ஷன்ல போயிருங்க, டைமா சேவ் ஆகும் நமக்கு. அடுத்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு ஏஜஸ் ரிலேட்டட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா 16 years ago the age of Vernica was 25% of that of his mother. ஸோ வெர்னிகான்னு ஒரு பொண்ணு, அவங்களுடைய மதர், அவங்களுடைய ஃபாதர், இவங்க 3 பேரோட ஏஜையும் கம்பேர் பண்றாங்க 16 years பிஃபோர். ஸோ 3 பேரோட ரேஷியோவும் நான் எழுதுகிறேன். அந்த வெர்னிகா, மதர், ஃபாதர். வெர்னிகா வந்து மதரோட ஏஜ்ல 25% சொல்றாங்க. அப்ப மதரோட ஏஜ் வந்து 4 இருந்தா வெர்னிகாவோட ஏஜ் வந்து 1 இருக்கும். நான் ரேஷியோல தான் சொல்றேன், 4 1 எக்ஸாக்ட் வேல்யூ கிடையாது. ஸோ நான் ரேஷியோல சொல்றேன். ஸோ 4 இருந்தா 1 இருக்கும். ஃபாதரோட ஏஜ் அந்த டயத்துல என்ன சொல்றாங்க, மதரை விட 15% மோர், சாரி 50% மோர். ஸோ 4ல 50% மோர்னா எப்படி ஃபைண்ட் பண்ணுவீங்க? ஸோ 4 × 1.5 பண்ணுவீங்களா? பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? ஃபாதரோட ஏஜ் அந்த டயத்துல 6 units இருந்திருக்கும். எப்போ 16 years பிஃபோர். ஸோ அதே டயத்துல தான் ஒரு சன், ஒரு பேபி பிறக்குது. ஓகேவா? ஸோ அந்த பேபி வந்து நான் பீன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த பேபியோட ஏஜ் அந்த டயத்துல 0 இருந்திருக்கும், ஏன்னா அப்பதான் பிறக்குது. ஓகேவா? அப்படியே வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, பிரசன்ட் ஏஜ் கம்பேர் பண்றாங்க. யாரோட பிரசன்டேஜ்? இந்த வெர்னிகாவோட பிரசன்டேஜையும் ஃபாதரோட பிரசன்டேஜையும் கம்பேர் பண்றாங்க. என்னன்னு சொல்றாங்க, வெர்னிகாவோட பிரசன்டேஜ் வந்து ஃபாதரோட பிரசன்டேஜ்ல 50% சொல்றாங்க. ஸோ 50%னா ரேஷியோ, ஃபாதரோட பிரசன்டேஜ் 2 இருந்தா வெர்னிகாவோட பிரசன்டேஜ் 1 இருக்கும். 50% அதான மீனிங். ஓகே, இப்போ நம்மகிட்ட 2 ரேஷியோ இருக்கு, அந்த 16 இயர்ஸ்ன்ற கேப் இருக்கா. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, அந்த ரேஷியோ ப்ரொபோஷன் நான் செகண்ட் வீடியோல ஒரு மாடல் போட்டிருப்பேன். 2 சைடும் யூனிஃபார்ம் கேப் வந்தா ரேஷியோவை எப்படி ஈக்குவேட் பண்றது அப்படின்ற மாடல். ஸோ அந்த மாடலையும் சால்வ் பண்ணலாம். ஸோ நம்ம 2 மெத்தடுமே போடலாம். நான் ஃபர்ஸ்ட் அந்த ரேஷியோல எப்படி ஈக்குவேட் பண்றது அந்த மெத்தட்ல போறேன். ஸோ இந்த வெர்னிகா, ஃபாதர், இவங்க ரேஷியோ மட்டும் தனியா எழுதுங்க. ஸோ 1:6 இந்த ரேஷியோ வந்து 1:2. ஆக்சுவலா இந்த 1ன்றது வெர்னிகா பொறுத்த வரைக்கும் 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். இந்த 1ன்றது வெர்னிகாவோட பிரசன்ட் ஏஜ். இந்த 6ன்றது ஃபாதருடைய 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். இந்த 2ன்றது பிரசன்ட் ஏஜ். ஸோ 2 சைடுமே உங்களுக்கு கேப் வந்து 16 இயர்ஸ் யூனிஃபார்மா வருது. ஸோ 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து 1:1ன்ற ரேஷியோல இருக்கணும். பட் அப்படி இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ இதுதானே அதிக ஏஜ், பர்சன்டேஜ்ல இருந்து இது 16 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஏஜ். ஸோ 1 - 1 பண்ணீங்கன்னா 0 ஆயிருது, 2 - 6 பண்ணீங்கன்னா -4 ஆயிருது. ஸோ ரேஷியோல ஈக்குவலா இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோல அதை ஈக்குவலா மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த மாதிரி கேஸ்ல, அதாவது உங்களுக்கு 2 ரேஷியோ இருக்கு, 2 ரேஷியோவும் 2 சைடுமே யூனிஃபார்ம் டிஃபரன்ஸ். இங்க எப்படி 16 வருதோ அந்த மாதிரி நிறைய சொல்ல வேற வேற வேல்யூஸ் வரலாம். ஸோ நான் கான்செப்ட் வந்து இதுதான், 2 ரேஷியோ 2 சைடும் யூனிஃபார்மா டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மைனஸ் பண்ணி பாருங்க. யூனிஃபார்மா வரல அப்படின்னா அதை எப்படி யூனிஃபார்மா மாத்துறதுன்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ ஆல்ரெடி இது தனி வீடியோவா போட்டிருக்கோம், அந்த செகண்ட் மெத்தட், செகண்ட் மாடல் ரேஷியோ ப்ரொபோசல் செகண்ட் வீடியோ. என்ன பண்ணணும் அப்படின்னா, செகண்ட் ரேஷியோட டிஃபரன்ஸ் என்னது, 2 - 1 1 தான். அந்த 1ஆல ஃபர்ஸ்ட் ரேஷியோவையும், ஃபர்ஸ்ட் ரேஷியோ டிஃபரன்ஸ் என்னது 6 - 1 5, அந்த 5ஆல இந்த செகண்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 2 சைடும் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இருக்கும். யூனிஃபார்ம்னா சேமா இருக்கும்னு சொல்றேன் ரேஷியோல. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், இது வந்து 1:6 இருக்கும், இது வந்து 5:10 இருக்கும். இப்போ 2 சைடும் டிஃபரன்ஸ் பாருங்க, 6 10 டிஃபரன்ஸ் 4ன்னு வருதா, 1 5 டிஃபரன்ஸ் 4. ஸோ 2 சைடும் 4 4 ரேஷியோல ஈக்குவல் ஆயிடுச்சு. இப்போ நீங்க அந்த ரேஷியோவை ரியல் வேல்யூக்கு கம்பேர் பண்ணலாம். ஸோ 2 சைடும் 4 4ன்னு வருது. ஸோ 2 பேருக்கும் கேப் என்னன்னு பார்த்தோம், 16 இயர்ஸ் கேப் பார்த்தோமா. ஸோ 4 யூனிட்ஸ் வந்து 16 இயர்ஸ். அப்போ ஃபாதரோட பர்சன்டேஜ் 10 யூனிட்ஸ் 40 இயர்ஸ் இருக்கும். வெர்னிகாவோட பர்சன்டேஜ் 5 யூனிட்ஸ் வந்து 20 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ
பையன் வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கான். இது வந்து பர்சன்டேஜ். ஸோ பையனோட பர்சன்டேஜ் என்னவா இருக்கும்? 16 தான் இருக்கும். ஏன்னா இந்த 16 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட ஏஜ் 0, 16 வருஷத்துக்கு அப்புறம் என்னவா இருக்கும் போகுது? ஸோ இந்த ரெண்டு பர்சன்டேஜுமே 16 வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது. ஸோ பையனோட பர்சன்டேஜ் வந்து 16ன்னு இருக்கும். கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? 2 வருஷத்துக்கு அப்புறமா பையனோட ஏஜ் வந்து ஃபாதரோட ஏஜ்ல என்ன பர்சன்டேஜ்னு கேட்குறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் பையனோட ஏஜ் என்னவா இருக்கும்? 18 இருக்கும். ஃபாதரோட ஏஜ் 42ன்னு இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் எடுத்தீங்கன்னா 18/42 என்ன வரும்? 3/7 வருமா? ஸோ 3/7, 1/7னா 14.28, 3/7னா 42.84%, 82 இல்லை 85%. ஸோ ஆப்ஷன்ல மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் சொல்லிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஷன் சி பாருங்க, 42 6/7 சொல்லிருக்காங்களா, அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு போட் அண்ட் ஸ்ட்ரீம் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, எல் எம்னு 2 போட்டு அதோடைய ஸ்டில் ஸ்பீட் சொல்லிட்டாங்க. எல்லுடைய ஸ்டில் ஸ்பீட் வந்து 55, எம்முடைய ஸ்டில் ஸ்பீட் வந்து 85 kmph. ஸோ எல் எம் 2 போட்டு ஸ்டில் ஸ்பீட் 55, 85. ஓகே. அடுத்தது ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து 5 kmph சொல்லிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரீம் ஸ்பீட் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்கேன். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து 5 kmph சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்க பாருங்க, ரெண்டுமே வந்துட்டு சேம் டைம்ல கிளம்புது. பாயிண்ட் எக்ஸ்ல இருந்து பாயிண்ட் ஒய்யை நோக்கி கிளம்புது. பாயிண்ட் எக்ஸ் டு ஒய் டிஃபரன்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் வந்து 1800 கிலோமீட்டர் சொல்லிட்டாங்க. 12 மணி நேரத்துக்கு அப்புறமா ஸ்பீடு போட் எல்லுல ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட், அதனால அதனுடைய ஸ்டில் ஸ்பீடு வந்து 40% ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஸ்பீடு யாருக்கு அதிகம்? எம்முக்கு தான் அதிகம். ஸோ எம் தான் ஃபர்ஸ்ட் 1800 ரீச் பண்ணுவாங்க. ஸோ எம் வந்து ஒய்யை ரீச் பண்ணும்போது எல் வந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருப்பாங்க ஒய்ல இருந்து, அந்த வேல்யூ தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ ரெண்டுமே டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணுது. அலாங் த ஸ்ட்ரீம், அந்த வேர்டை நோட் பண்ணிக்கோங்க. டவுன் ஸ்ட்ரீம்ல டிராவல் பண்ணுது. அப்போ 1800 கிலோமீட்டரை டவுன் ஸ்பீடு எம் வந்து எவ்வளோ டயத்தில் டிராவல் பண்ணுவோம்? டவுன் ஸ்பீட் என்ன வரும்? 85 + 5 19 வரும். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 20 ஹவர்ஸ்ல எம் வந்து ஒய்யை ரீச் ஆயிடும். ஆக்சுவலாக இந்த ஒய்ன்றது ஸ்ட்ரீம் ஸ்பீடு, நான் சொல்ற ஒய்ன்றது அந்த பாயிண்ட். ஓகேவா? இல்லைன்னா இது நான் வேற வேல்யூ கூட எடுத்துக்கிறேன். நான் வாட்டருடைய ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒய்யை வந்து 20 ஹவர்ஸ்ல ரீச் பண்ணுது. இந்த 20 ஹவர்ஸ்ல எல் வந்து எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ்ல நார்மல் ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணுது. ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ஸ்ல நார்மல் டவுன் ஸ்ட்ரீம் என்ன வரும்? 55 + 5 16 இருக்கும். ஸோ 12 ஹவர்ஸ்ல 12 × 60 720 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன ஆயிருது? இந்த ஸ்டில் ஸ்பீட் வந்து 40% ரெடியூஸ் ஆகுது. 40% ரெடியூஸ்னா 3/5 ஸ்பீட்ல தான் அது டிராவல் பண்ணும். ரிமைனிங் 60% ஸ்பீட்ல தான் டிராவல் பண்ணும். 55%ல 55ல 60% வேல்யூ என்ன வரும்? 3/5 பண்ணீங்கன்னா 33ன்னு வரும். கரெக்டா? ஸோ 11 டைம்ஸ், ஸோ 33. ஓகே. ஸோ இப்போ புது டவுன் ஸ்ட்ரீம் என்ன இருக்கும்? எல்லுக்கு 33 + 5 38ன்னு இருக்கும். ஸோ ரிமைனிங் ஸ்பீடு நமக்கு என்னது? சரி, ரிமைனிங் டைம் என்னது? ஏன்னா டைம் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா 20 ஹவர்ஸ்ல எம் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் 12 ஹவர்ல 720 கிலோமீட்டர் எல் வந்துருச்சு. ரிமைனிங் எவ்வளோ டைம் இருக்கு? 8 ஹவர்ஸ் இருக்கா? 12 ஹவர்ஸ் 20 ஹவர்ஸ் டிஃபரன்ஸ் 8 ஹவர்ஸ். ஸோ ரிமைனிங் 8 ஹவர்ஸ்ல இந்த போட் எல் வந்து எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கோம்? ஸோ டைம் 8 ஹவர்ஸ், ஸ்பீடு வந்து 33 + 5 38. ஸோ என்ன வருது? 240 64 304 வருதா? ஸோ 304 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ டோட்டலா எல் வந்து எவ்வளோ டிராவல் பண்ணியிருக்கு அப்படின்னா 1024 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கு. ஸோ ஒய் அந்த எம் வந்து ஒய்யை ரீச் ஆகும்போது எல்லுக்கும் எம்முக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ எம் வந்து 1800 ரீச் பண்ணிருச்சு 20 ஹவர்ஸ்ல, ஒய்யை ரீச் பண்ணிருச்சு. ஸோ எல் வந்து 1024 தான் டிராவல் பண்ணிருக்கு. ஸோ டிஃபரன்ஸ் என்ன வருது? இங்கிட்ட ஒரு 776 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் வந்து 776 கிலோமீட்டர். ஆப்ஷன் இ தான் கரெக்ட். ஓகேவா? 776 கிலோமீட்டர். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக். என்ன சொல்றாங்கன்னா, சன்னி அண்ட் ஷாம் 2 பர்சன் இருக்காங்க. ஷாம் வந்துட்டு 8000 லெஸ் தேன் சன்னி. அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து சன்னியோட 8000 லெஸ்ஸா இருக்கு. ஸோ சன்னி வந்துட்டு என்ன ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 5 இயர்ஸ்க்கு 18%ல இன்வெஸ்ட் பண்றாரு. அதுவே ஷாம் வந்துட்டு 20% ஃபார் 3 இயர்ஸ்க்கு சிஐல காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல காம்பவுண்டட் ஆனுவலி சொல்லிட்டாங்க இன்வெஸ்ட் பண்றாரு. இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை சன்னி இஸ் 992 மோர் தேன் தட் பை ஷாம். ஓகே, பிரின்சிபல்லையும் சன்னியோட பிரின்சிபல் தான் அதிகம், இன்ட்ரெஸ்ட்லையும் சன்னியோட இன்ட்ரெஸ்ட் தான் அதிகம். ஸோ நீங்க இதை நான் கிராஸ் மல்டிபிளிகேஷன்ல போடுறேன். ஸோ நீங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் ரிலேஷன்ல வந்துட்டு ஷாமோட பிரின்சிபலுக்கு முன்னாடி மைனஸ் போடுவீங்க, ஏன்னா ஷாமோட பிரின்சிபல் தான் கம்மி. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்ல யாரோடது கம்மி? இன்ட்ரெஸ்ட்லயும் ஷாமோட இன்ட்ரெஸ்ட் தான் கம்மி.
ஸோ சாமோட இன்ட்ரெஸ்ட் முன்னாடி மைனஸ் போட போறீங்க, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சன்னிக்கு எடுத்துங்க. சன்னி வந்து 5 இயர்ஸ்க்கு 18% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ பிரின்சிபல் 100 இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடைக்கும் அவருக்கு? 90% கிடைக்கும். ஸோ 100-90 ரேஷியோ, ஓகேவா? இது வந்து பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ரேஷியோ. ஸோ இது வந்து சன்னிக்கு, இது வந்து ஷாம்க்கு நான் எழுதுறேன். இப்போ ஷாம்க்கு என்ன சொல்றாங்க? 20% ஃபார் 3 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ 20% ஃபார் 3 இயர்ஸ்னா சிஏ என்ன கிடைக்கும்? 72.8% கிடைக்கும். ஸோ பிரின்சிபல் 100 இருந்தா 72.8% கிடைக்கும். ஸோ ரேஷியோ கிடைச்சிருச்சு. இப்போ வேல்யூஸ் எழுத போறோம். ரிலேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரிலேஷன் நான் என்ன சொன்னேன்? ரெண்டு கேஸ்லயுமே ஷாமோட வேல்யூ தான் கம்மியா இருக்கு. பிரின்சிபல்லையும் 8,000 கம்மி ஷாமோடது, இன்ட்ரெஸ்ட்லயும் 9,092 கம்மியா இருக்கு. ஸோ ஷாமோட பிரின்சிபலுக்கு முன்னாடி மைனஸ், ஷாமோட இன்ட்ரெஸ்ட்க்கு முன்னாடி மைனஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரே இதுலயே ரெண்டு இது மைனஸா வந்துச்சுன்னா நீங்க அதை பிளஸ் எடுத்தே ப்ரொசீட் பண்ணலாம். வேல்யூஸ் சேஞ்ச் ஆக போறது இல்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ சொல்ல போறோம். எவ்வளவு கம்மியா இருக்கு? 8,000 கம்மியா இருக்கு, ஓகே. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கம்மியா இருக்கு? 9092 கம்மியா இருக்கு. ஸோ நான் வந்து இந்த 100 எழுதிருக்கேன்ல, இதை 100 டிவைட் பண்ணி 1ன்னே வச்சுக்கிறேன் நான். ஸோ அப்ப இங்க பிரின்சிபலையும் நீங்க 100 டிவைட் பண்ணலாம். ஸோ 809092 இருக்கும், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதையும் பண்ணீங்கன்னா இதை பிளஸ் எடுத்துக்கலாம் சொல்லிட்டேன், வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ 90 - 72.8 என்ன வரும்? 1 × 90 19 வரும். இன்னொரு 1 × 72.8 72.8 வரும். ஸோ 90 - 72.8 என்ன வரும்? 17.2 வருமா? ஸோ 17.2 யூனிட்ஸோட வேல்யூ. இதை ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 80 × 72.8. ஸோ பாயிண்ட்டுக்கு இந்த 0 கேன்சல் ஆயிரும். 8 × 728 என்ன வரும்? 5600, 5760, 5824. ஸோ 5824. இது வந்து 9092. ஸோ பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ 12 4 போச்சுன்னா 8, 8ல் 2 போச்சுன்னா 6, 0 9ல் 10ல் 8 போச்சுன்னா 2, இங்கே 8ல் 5 போச்சுன்னா 3. ஸோ 3268 வருது. நீங்க இதுல இருந்து 1 யூனிட்டோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கும். 17.2 யூனிட்ஸ் வந்து 3268க்கு ஈக்குவல். அப்போ 1 யூனிட் என்னன்னா இந்த 17.28 டிவைட் பண்ணீங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ வந்து 32680 டிவைடட் பை 172 இருக்கும், ஓகேவா? இப்போ அதை கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? ஸோ இதில் வந்து 1 டைம்ஸ் போகுமா? ரிமைனிங் 28, அங்கிட்டு ஒரு 126, 154, 1548 இருக்கும். ஸோ 1548 இதில் எவ்வளோ டைம்ஸ் போகும்? ஸோ அப்ராக்சிமேட்டா 9 டைம்ஸ்னா எவ்வளோ ஆகும்? 900 ஒரு 63. ஸோ 1530 கரெக்டாக வருதா? 1530. ஸோ ஒரு 9 × 2 18. ஸோ அப்போ 9 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் ஒரு 0 இருக்கு. அப்போ 1 யூனிட்டோட வேல்யூ 190 கிடைக்குது. ஸோ நமக்கு 100% என்ன வரும்? 19,000 வருமா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்க பிரின்சிபல் வந்து யாரோடது? சன்னியோடது. ஸோ ஷாமோடது வந்துட்டு இதை விட 8,000 கம்மி. அப்போ ஷாமோட பிரின்சிபல் என்னவா இருக்கும்? 11,000 இருக்கும். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? ஷாமுடைய பிரின்சிபல் வந்துட்டு what percent more or less than Sunny? So 8,000. So 8,000 by 90,000. 8,000 divided by 19,000 into 100 பண்ணிருங்க. So 3 cancel ஆயிரும். So 800 by 19 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 4 times போகும். 76. remaining 40ல 2 times போகும். So approximate 42 point எங்க வருதுன்னு பாருங்க. So option B தான் கரெக்ட். approximate தான் கேக்குறாங்க. So option B 42% தான் கரெக்ட். So அடுத்த क्वेश्चन வந்து ஒரு profit and loss டாபிக். என்ன சொல்றாங்கன்னா shopkeeper purchased 120 kg of mangoes. அதுல பாதி வந்து 20% ப்ராஃபிட்லயும் ரிமைனிங் ஹாஃப்ல x% வந்து 10% ப்ராஃபிட்லயும் அந்த ரிமைனிங் இருக்கிற 80% லாஸ்லயும் செல் பண்றாங்க. அதனால ஓவராலா நோ ப்ராஃபிட் நோ லாஸ் கிடைக்குது. ஸோ நான் இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ண போறேன் அப்படின்னா 1 kg மேங்கோட சிபியை 1 rupees எடுத்துக்கிறேன். அப்ப 120 kg மேங்கோ வந்து சிபி என்னவா இருக்கும்? 120 rupees இருக்குமா? ஸோ டோட்டல் சிபி வந்து 120 rupees. டோட்டல் எஸ்பி வந்து என்னவா இருக்கும்? நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப டோட்டல் எஸ்பியும் 120 தான் இருக்கும். ஏன்னா நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னா சிபி ஈக்குவல் டு எஸ்பி, ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு டோட்டல் சிபி இருக்கு, டோட்டல் எஸ்பி இருக்கு. டோட்டல் எஸ்பி அவங்களுக்கு எப்படி வந்திருக்கு? இந்த 120 நம்பர் ஆஃப் மேங்கோஸ்ல half of the number of mangoes, அதாவது 60 mangoes 20% ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க. ஸோ 120ல ஆஃப் வந்து 60 மேங்கோ நமக்கு தெரியும். ஒரு மேங்கோட சிபி 1 ரூபா. 20% ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 1.2 இருக்குமா? ஸோ இந்த 60 மேங்கோவோட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும்? 60 × 1.2 72 rupees இருக்கும், ஓகேவா?
அப்போ டோட்டல் எஸ்பி வந்து உங்களுக்கு 120 தெரியும். அதில் ஃபர்ஸ்ட் 60 மேங்கோக்கு மட்டுமே 72 ரூபா கிடைச்சிருச்சு. ரிமைனிங் மேங்கோவோட சிபி செல்லிங் ப்ரைஸ் என்னவா இருக்கு, ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 48 இருக்கு. ஓகேவா, நான் மறுபடியும் சொல்றேன், நோ ப்ராஃபிட் நோ லாஸ்னால சிபி ஈக்குவல் எஸ்பி ரெண்டுமே 120. அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 120 மேங்கோஸ் இருக்குல்ல, அதுல 50% என்ன வரும், 60 மேங்கோஸ். அந்த 60 மேங்கோஸை 20% ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க. நம்ம என்ன அசியூம் பண்ணோம், இனிஷியலா ஒரு மேங்கோ 1 kg மேங்கோட சிபி வந்து 1 rupees அசியூம் பண்ணோம். அப்ப 60 kg மேங்கோட சிபி 60 rupees இருக்கும். 20% ப்ராஃபிட்னா இன்டூ 1.2 பண்ணுவீங்களா, ஸோ 60 இன்டூ 1.2 பண்ணீங்கன்னா 72 rupees கிடைக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் 60 kgக்கே உங்களுக்கு 72 rupees கிடைச்சிருச்சு செல்லிங் பிரைஸ். ரிமைனிங் செல்லிங் பிரைஸ் எவ்வளவு இருக்கு உங்களுக்கு, டோட்டல் செல்லிங் பிரைஸ்ல இருந்து இந்த செல்லிங் பிரைஸ் மைனஸ் பண்ணீங்கன்னா 48 rupees இருக்கு ரிமைனிங் செல்லிங் பிரைஸ். இப்போ அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, இந்த 60 kg செல் பண்ணிட்டாங்களா, ஹாஃப் ஆஃப் த செல் பண்ணிட்டாங்க. ரிமைனிங் ஹாஃப்ல X%, அது என்ன நமக்கு தெரியாது, X தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை வந்து 10% ப்ராஃபிட்லையும் அந்த X% போக ரிமைனிங் பர்சன்டேஜ் இருக்குங்களா, அதை வந்து 80% லாஸ்லையும் செல் பண்றாங்க. ஸோ இதை அலிகேஷன்ல போட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரிமைனிங் இருக்கிறதுல ஓவரால் ப்ராஃபிட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ரிமைனிங் இருக்க செல்லிங் பிரைஸ் வந்து 48. ரிமைனிங் இருக்க சிபி என்னது, 120ல 60 போயிடுச்சு. ரிமைனிங் 60யோட சிபி 1 kg 1 ரூபானா 60 into 1 60 rupees. ஸோ எஸ்பி வந்து 48 இருக்கு, சிபி வந்து 60. அதாவது அந்த ரிமைனிங் 60யோட சிபி 60, ரிமைனிங் 60யோட சிபி 48, சாரி எஸ்பி 48. இப்போ லாஸ் வந்து என்ன வருது உங்களுக்கு, 12/60 20% லாஸ் வருது. ஏன்னா சிபி 60 இருக்கு, செல்லிங் பிரைஸ் வந்து 48 இருக்கு. ஸோ லாஸ் வந்து 20%. இப்போ என்ன, அந்த ரிமைனிங் அந்த 60 ஆப்பிள்ஸ்ல X% வந்து 10% ப்ராஃபிட்லையும் ரிமைனிங் வந்து 80% லாஸ்லையும் செல் பண்றாங்க. ஓவராலா நமக்கு என்ன கிடைக்குது, 20% லாஸ் கிடைக்குது. ஸோ -20. அலிகேஷன்ல போட்டீங்கன்னா இது ரெண்டும் 16 வரும், இது 13 வரும். ஸோ 2:1 ரேஷியோல இருக்கும். ஆக்சுவலா இது என்ன, மேல இருக்க எல்லாமே ப்ராஃபிட் லாஸ் பர்சன்டேஜ், கீழே இருக்கிறது குவான்டிட்டி ரேஷியோ. உங்களுக்கு ரிமைனிங் ஆப்பிள் எவ்வளவு, ரிமைனிங் கேஜி எவ்வளவு, 60 kg. ஏன்னா ஃபர்ஸ்ட் 60 kg தான் ப்ராஃபிட்ல செல் பண்ணாங்க, ரிமைனிங் 60 kg இந்த கண்டிஷன்ல செல் பண்றாங்க. ஸோ டோட்டல் 3 யூனிட்ஸ் வந்து 60 kg. அப்ப இது 40 kg இருக்கும், இது 20 kg இருக்கும். இந்த 40 kg தான் எக்ஸோட வேல்யூ. அதாவது எக்ஸ்ன்றது என்னது, ரிமைனிங் ஹாஃப்ல X%. ரிமைனிங் ஹாஃப்ன்றது என்னது 60 kg, அதுல 40 தான் இந்த எக்ஸோட வேல்யூ. ஸோ X = 40/60, 200/3% வரும். ஸோ நான் அகைன் ரிப்பீட் பண்றேன், ஓவரால் சிபி வந்து 120 rupees, 1 kg வந்து 1 rupees அசீவ் பண்றேன். ஸோ 120 kg சிபி வந்து 120 rupees இருக்கும். நோ ப்ராஃபிட் நோ லாஸ் சொல்றாங்க. ஸோ சிபி ஈக்குவல் டு செல்லிங் பிரைஸ் 120 ஈக்குவல். அப்புறம் என்ன பண்றாங்க, இந்த 120ல 50% என்ன வரும், 120 kgல 50% 60 kg வரும். 60 kg 20% ப்ராஃபிட்ல செல் பண்றாங்க. நம்ம 1 kg மேங்கோ 1 rupees அசீவ் பண்ணோம். அப்ப 20% ப்ராஃபிட்னா செல்லிங் பிரைஸ் வந்து 1.2 rupees இருக்கும். ஸோ 60 kg into 1.2 பண்ணீங்கன்னா இந்த 60 kg உடைய செல்லிங் பிரைஸ் வந்து 72 கிடைச்சிருச்சு. டோட்டல் செல்லிங் பிரைஸ் இருக்கு. அப்ப ரிமைனிங் இருக்க 60 kg ஓட செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும், ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்கன்னா 48 இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த ரிமைனிங் 60 kg இருக்குல்ல, இதை வந்து எப்படி செல் பண்றாங்க, அந்த 60ல X% வந்து 10% ப்ராஃபிட்லையும் ரிமைனிங் வந்து 80% லாஸ்லையும் செல் பண்றாங்க. ஓவரால் லாஸ் வந்து நமக்கு என்ன வருது, ரிமைனிங் 60 kg ஓட எஸ்பி வந்து 48, ரிமைனிங் 60 kg ஓட சிபி என்னது, 1 kg சிபி 1 ரூபா. அப்ப 60 kg ஓட சிபி 60 ரூபா வரும். ஸோ எஸ்பி 48, சிபி 60, லாஸ் என்ன வருது உங்களுக்கு 12 ரூபா லாஸ் வருது. ஸோ 12/60 பண்ணீங்கன்னா லாஸ் வந்து 20%. ஸோ அந்த ஓவரால் லாஸ் பர்சன்டேஜ் சென்டர்ல போறீங்க -20. இப்போ அலிகேஷன் பண்ணீங்கன்னா 2:1 ரேஷியோ வருது. இது வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ரிமைனிங் இருக்க குவான்டிட்டி 2 + 1 3 யூனிட்ஸ் வருது ரேஷியோல. ரிமைனிங் எத்தனை கேஜி இருக்கு நமக்கு, 60 kg. ஸோ 3 யூனிட்ஸ் 60 kgனா 2 யூனிட்ஸ் 40 kg, 1 யூனிட் 20 kg. கொஸ்டின் என்ன கேட்கிறாங்கன்னா, எக்ஸோட வேல்யூ. அந்த எக்ஸ்ன்றது என்னது, ரிமைனிங் 50%ல எக்ஸ், அதாவது ரிமைனிங் இருக்க 60 kgல X%, ரிமைனிங் இருக்க 60 kg. ஸோ டிவைட் பை 60 பண்ணீங்க, அதுல எக்ஸோட வேல்யூ என்னது 40. ஸோ 40/60 பண்ணீங்கன்னா 200/3% வரும்.